ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் ஏன் கைதியானாள் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான். அதாவது கைதி அப்படின்னா கையில் விலங்கு மாட்டுறது மட்டுமே கைதிக்கு அர்த்தம் கிடையாது. பெண் ஏன் கைதி ஆனால் அப்படிங்கிறக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, அதாவது கைதிகள் அப்படின்னா ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ அவங்களால வெளியே போக முடியாது. அந்த உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ அந்த 4 செவுறு தான் அவங்களுக்கு உலகம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண் எவ்வளோ மாடர்னாக இருக்கட்டும், ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப்பை, ஒரு அவுட் சைடு நல்லா போவாங்க, ஒரு மாடர்ன் ஃபிட் போடுவாங்க, வாட் எவர் அவங்க தாட்ஸ் மாடர்னாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைகிறப்போ ஒரு பெண் அப்போ தான் கைதியாக ஆரம்பிக்கிறா. அது சில பேர்த்துக்கு நல்ல சந்தோஷமான இதாகவும் அமையுது, சில பேர்த்துக்கு அது ரொம்ப ஹார்ஷான இடமாகவும் அமையுது. ஸோ ஆக மொத்தம் பெண் கைதியாக ஆரம்பிக்கிறாள். அது சந்தோஷத்தினாலேயும் இருக்கலாம், கஷ்டத்தினாலேயும் இருக்கலாம். ஸோ சந்தோஷத்தினால இருக்கிற கைதி என்ன ஆகிறாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வர முடியறதில்ல, அவங்களால பேச முடியறதில்ல. எப்படி சொல்கிறது, ஒரு அட்டாச்மெண்ட், எமோஷன், ரொம்ப இன்டீரியராக கனெக்ட் ஆகிடுறாங்க குடும்பத்தோட. ஸோ அப்போவும் அவங்க பேர் கைதி தான். ஸோ அவங்க கனெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய விஷஸ், அவங்களோட எல்லாமே எப்படி நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஸோ அவங்கள லைஃப் மாறி ஏதோ ஒரு பாத்தில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அது அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சந்தோஷ கைதிகள்னு கூட சொல்லலாம். சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கஷ்டம், எப்படி சொல்கிறது, அவங்களுடைய ஆசைகள் வேறு மாதிரி இருந்தது. ஸோ ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு கஷ்டத்தினால ஒரு கைதி ஆகிறாங்க அப்படின்னா, விலங்குகள் இல்லாத கைதிகள்னு சொல்லலாம். ஸோ அவங்க எப்படி ஆகிறாங்க, என்னவோ சந்தோஷத்தினாலலாம் ஒன்றும் இல்லை, அந்த சிச்சுவேஷனுடைய பிடியினால் அவங்க தன்னுடைய எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து, சொல்லப்போனால் அந்த 4 தான் செவுறு தான் அவங்களுக்கு லைஃப்ன்ற மாதிரி ஆயிடுறாங்க. இது எல்லாமே பெண்களுக்கு மட்டும்தானா? யோசிங்க.